அடுத்தது தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பிரேமலதா என்ன பண்ணிவிட்டாங்க, பாவமாக சேம் சைடு கோலுன்னோம். எல்லா ஊடகங்கள்லேயும் இந்த சேம் சைடு கோலுங்கிறது தான் போடுறாங்க, நம்ம சொன்ன வார்த்தைகளை. அது ரொம்ப அரிதாக அது தெரிஞ்ச ஒரு விஷயம், சேம் சைடு கோலுங்கிறது. இன்றைக்கி எல்லா இதுலேயும் டிஎம்கே ஐடிவிங்க போடுறான், சேம் சைடு கோல் போட்டாங்க. அப்போ டிஎம்கே ஐடிவிங்க இன்னொன்று சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இந்த அம்மா வந்து எடப்பாடியின் ஸ்லீப்பர் செல்லுன்னு போடுறான் பிரேமலதா. அப்போ எடப்பாடியின் ஸ்லீப்பர் செல்லுன்னா என்னென்னா எடப்பாடியோட ரகசிய ஏஜென்ட்டுன்னு போடுறான். அப்போ அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எடப்பாடி எவ்வளோ பெரிய ராஜதந்திரி பாருங்க. அவன் தான் சொல்கிறான், டிஎம்கே கேட்குறேன், இந்த அம்மா எடப்பாடிகிட்ட போச்சான், போட்டு எனக்கு ஒரு எம்பி ஏற்கனவே கொடுத்தீங்க, 15 எம்எல்ஏ, எனக்கு இவ்வளோ பணம், சின்னு தான் சொல்லுவோம், க்ரோர்ஸ், இத்தனை கோடின்னு கேட்டதான். இது நான் சொல்ல, அந்த டிஎம்கே ஐடிவிங்காரன் போடுறான், அந்த அம்மா ஸ்லீப்பர் செல்லு. உடனே எடப்பாடி என்ன சொன்னாரான், ஏம்மா நீ கேட்குற பணத்தை விட 2 மடங்கு அதிகம் கொடுக்குறேன், நீ ஏன்ட்ட சீட்டு கேட்காம நீ டிஎம்கேவோட போய் கூட்டணி சேர்ந்து அங்கே சீட்டு கேளு, பிரச்சாரத்தப்போ காலவாரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டார். உடனே அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டு சொன்னோன்னு அவங்க பார்த்துருக்காங்க, இப்படி நான் 2 இடத்துலையும் பணம் கிடைக்குமே, இந்த ஐடியா நல்ல ஐடியாவாக இருக்க அப்படின்ட்டு எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, நான் அங்கே போயிடுறேன், காலை வாரணும்ல, அதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க, எம்பியை அங்கே வாங்கிக்கிறேன், பணத்தை உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், காலை அங்கே வாடுறேன் அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ எடப்பாடி எவ்வளோ பெரிய ராஜதந்திரி பாருங்கள். அதான் டிஎம்கே ஐடிவிங்காரன் எழுதுறான், அது ஸ்லீப்பர் செல், எடப்பாடியோட ஸ்லீப்பர் செல். நான் கூட எடப்பாடி என்னமோ நினச்சேன், பாவம் விவசாயி, அவர் ஜெயலலிதா பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணி அந்த அம்மாவை ஸ்லீப்பர் செல் ஆக்கி போட்டு இப்போ எல்லா பேரும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். திட்டுறது மட்டும் இல்லை, 10 சீட்டு இந்த அம்மா நிற்குதே, அதை தோக்கடிக்கணும்னான்னு டிஎம்கேக்காரெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டான். எல்லாம் வந்து திட்டுறாங்க, சபரீசன் திட்டுறாரு, ஏம்மா உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண, ஏவா வேலு உனக்கு இது பண்ணி போய் எனக்கு டோஸ் விழுந்ததுமாங்கிறார். உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மா, நான் அப்படி பேசவே இல்லைன்னு, நான் பேசுனதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டான். முன்னாடி அப்படி தான் கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார். அப்போல்லாம் டிவி எல்லாம் கிடையாது, கருணாநிதி அப்போ இருக்கும்போது இந்த யூடியூப்பு, வீடியோ, மொபைல் ஃபோனு இதெல்லாம் கிடையாது. இப்போ தான் மொபைல் ஃபோனில் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருக்கேன். அப்போ கருணாநிதி காலத்தில் எடுக்கலை. ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார், அதில் பிரச்சனை வந்துட்டா, நான் அப்படி சொல்லலைப்பா, பத்திரிக்கைக்காரன் பிரித்து போட்டான், அப்போ வீடியோவில் எதுவும் போட மாட்டான். ஆனால் இப்போ வீடியோ வந்துருச்சு. இந்த அம்மா சொன்னது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு, பாலியல் பலாத்காரம் அதிகமாகிறதுக்கு போதை இது அதிகமாகிடுச்சு, இது 2 தவிர எங்கள் அண்ணாச்சியில் குறை சொல்லலைன்னு சொன்னது வீடியோ இருக்குது. ஆனால் அது வீடியோ வச்சுக்கிட்டு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் சொன்னதை உனக்கு மாற்றி போட்டான் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அதனால் இப்போ அது வேறு இதாக இப்போ இவர் போயிட்டார், திருப்பரங்குன்றத்துக்கு போய் சாமி கும்பிட போயிட்டார் மோடி. அந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு ஒரு இளைஞர் தீக்குளித்து செத்துட்டார். அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கார் மோடி. அப்போ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறது இது அவங்க மோடி வளர்க்குற காட்டுறாரு. இந்த அம்மா மோடிக்கு சப்போர்ட்டாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் முருகன் அருளால் ஏற்றப்படும்ட்டாங்க. மோடி அருளால் ஏற்றப்படும்னு சொன்னால் அது திட்டுவாங்கன்ட்டு முருகன் அருளால் ஏற்றப்படும். இவன் முருகனுக்கு எதிரியாச்சே, இவன் தான் சாமியை செல்பால் வச்சு கூட்டமாச்சே, முருகன் நாள் விட்டுருவானா? அதனால் அவனுக்கு 2 இதாகிடுச்சு. முருகனை பற்றியும் பாராட்டி பேசுகிறாங்க, நம்ம பெரிய ஈவேரா கொள்கைக்கு எதிரானது. இன்னும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தீபம் ஏற்றணுங்கிறாங்களேன்னு இதாகிட்டு இப்போ பேசவே கூடாது, எவனும் பிரச்சாரத்துக்கு கூடாதுன்ட்டாங்க. அதனால் இந்த அம்மா வந்து சரி மேற்கொண்டு எடப்பாடிட்ட சரி இவ்வளோ தான் காலம் வர முடியும், இவ்வளோ தான் இது பண்ண முடியும், இதுக்கு மேலே நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு எனக்கு இருக்கிற ரகசிய அரசியல் உறவை இவங்க வந்து எல்லாம் டிஎம்கே ஐடிவிங்க போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா பேச்சு இனிமேல் வராது, நீ ஆதரவு கொடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீ வந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்கிற ஓட்டை கெடுத்துடாதுன்னு சொன்னதில் அந்த அம்மா இப்போ பிரச்சாரத்துக்கே போகலாம். அப்போ பிரச்சாரத்துக்கு இப்போ திமுகவுக்கு யார் போகிறான்னா நம்ம ஆள் தான் உதயநிதி. அவருக்கு நான் முன்னாடி பாலிடால் உதயநிதினு கூப்பிடுவேன், அப்புறம் ரொம்ப போலீஸ் ஆஃபீஸர்லாம் என்கிட்ட கேட்டாங்க அந்த வார்த்தைலாம் உபயோகிக்காதீங்க. இப்போ எடப்பாடி உபயோகிச்சுட்டாரு, சார்லஸ் மார்ட்டின் உபயோகிச்சுட்டாருல்ல, அதனால் சரி இப்போ உதயநிதி கதை என்னன்னு கேளுங்க. அவர் போய் இந்த பிரச்சாரத்துக்கு இதை தவிர எதுவுமே தெரியாது. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இப்போ நான் கண்ணா திட்டுறாருமா, செத்து போன்ட்டாருமா, என்ன
நீ இருந்து உயிரை வாங்குற அப்படின்ட்டாரு. மறுபடியும் அந்த எடப்பாடி காலில் விழுகிற ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டு அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க, சிரிக்கிறாரு. எப்பா நீ அடிக்க வராங்கப்பா, கோவப்படுறாங்கப்பா, நான் சாகணுங்கிறேன். இதுதான் பேச்சா? தேர்தலில் இதுதான் அரசியலா? உதயநிதி கேட்குறேன். என்ன திட்டங்கள் கொடுக்க போகிறீங்க? உங்கள் வாக்குறுதி என்ன சொல்லியிருக்கீங்க? மக்களுக்கு நல்லது எதை செய்வீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா? அதை விட்டுட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சிக்கிட்டு விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் யாரும் உங்களை மதிப்பா காரி துப்ப மாட்டாங்களா? கொஞ்சம் கூட வெக்கப்படலை, கொஞ்சம் கூட. மறுபடியும் போகிற இடம் பூரா காலில் விழுகுது அந்த ஃபோட்டோ. அண்ணாமலை என்ன பண்ணார்? அவர் ஃபோட்டோ காமிச்சார்ல அப்படின்ட்டு அண்ணாமலை இப்போ அண்ணாமலை பிரச்சாரம் எப்படி சூடு பிடிக்குதுன்னா, அந்த உதயநிதி பிரச்சாரத்தில் 1000 ரூபா கொடுத்து, ஏன்னா எடப்பாடிக்கு நிறையா கூட்டம் வருதுன்னு மாவட்ட செயலாளர்லாம் இது பண்ணி பணத்தை அள்ளி வீசி 1000 ரூபா கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, வீடியோவில் அப்படியே காமி, நம்ம கருணாநிதி டிவிலையும் ஜன் டிவிலையும் போட்டு ஊரை ஏமாற்று, அங்கே சோசியல் மீடியா சமூக வலைதளங்களில் போட்டு ஊரை ஏமாற்று. ஜனங்க நினைப்பா இவ்வளோ கூட்டம் வருது, 1000 ரூபா கொடுத்தது வெளியில் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜனங்க விவரமான ஆளுங்க. அதனால் பேச தெரியலையா? கூட்டம் வந்தாலும் எடப்பாடி கூட்டம் வந்தால் பேசுகிறாரு. பாலிடால் கதை சொல்லவாங்கிறாரு. பாலிடால் ஒரு கூட்டத்தில் தான் பேசினார். அடுத்த கூட்டத்தில் துபாய் விஷயத்தை பேசினார். அடுத்த கூட்டத்தில் நடிகை இதுன்னாரு. நீங்கள் தூங்குறீங்க, இதாக இருக்கீங்க, பணியை செய்யலாம், அப்படி மாற்றி மாற்றி பேசணும்ல. ஒரே தான் இந்த ஃபோட்டோவில் காலில் விழுந்தாருன்னு சொல்லி பேசுகிறதுக்கே அவருக்கு ஒன்றும் சப்ஜெக்ட் கிடைக்காம உதயநிதி பிரச்சாரம் பிசுபிசுத்து போயிருக்கு. எதையும் அவங்க அப்பாவும் வந்து பேசலை, இவரும் பேசலை. ராசாவையும் இப்போ பிரேமலதா மாதிரி ராசாவை பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு வராதுன்ட்டார் ஸ்டாலின். ராசா குதிச்சு போயிட்டாராம். என்னடா நம்மளையே வரக்கூடாதுங்கிறாங்க. என்ன பண்ணுறோம் பாரு, எல்லா பிடிக்கும் என் கையில் அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசியிருக்காரு. உடனே ஸ்டாலின் மருமகன் அனுப்பிட்டார் சமாதானம் பண்ண. சபரீசன் அங்கேருந்து பெரம்பலூரில் ராசா வீட்டிலே இருக்காராம், வெளியில் போகாமல். பிரச்சாரத்துக்கு கூப்பிடல ஒரு பையன். அங்கே போய் சொன்னாராம், கோச்சிக்காதீங்க. என்ன கோச்சிக்காதீங்க? உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போனவங்க, பணம் வாங்கினதெல்லாம் நீங்கள். ஆனால் ஜெயிலுக்கு போய் 2 மாதம் இருந்தது நான் தானேங்க, 6 மாதம் இருந்தேங்க அப்படின்னு ரொம்ப எகிரி இருக்கார். அதுக்கப்புறம் இல்லை எலெக்ஷன் வரை எனக்கு அமைதியாக இருங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னாராம், எலெக்ஷன் வரை அமைதியாக இருக்க சொல்லுவாங்க, நம்ம வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கவுத்திடுவாங்க. அதனால் இந்த தடவை 2Gயை பற்றி கதெல்லாம் வெளியில் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டாலின் சைட்லேருந்து வந்து சாதிக் பாட்சா இப்படி தான் 2G கதையை வெளியில் சொன்னார். அவர் தற்கொலை பண்ணார், ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாது சாதிக் பாட்சா என்ன சொன்னார், ஏன் தற்கொலை பண்ணாருன்னு சொல்லணும்ல. சாதிக் பாட்சாங்கிறவர் யாருன்னா ராசாவுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய கதை பூரா அவர்கிட்ட தான் இருந்தது. அவர் இதெல்லாம் லேப்டாப்பு இதிலெல்லாம் நிறையா வச்சுருந்தார் ஆதாரங்களை. சிபிஐ வந்து தூக்கிட்டு போயிட்டு அவரை விசாரணை கூப்பிட்டு சொன்னால், என்னையா லேப்டாப்பில் என்னென்னமோ வச்சுருக்கா 2Gயை பற்றி, ஸ்டாலின் அவருக்கு பணம் கொடுத்ததுன்னெலாம் போட்டிருக்க, ஸ்டாலினுக்கு அவ்வளோ பணம் கொடுத்தேன்னு ஒன்று, என்ன ஒன்றும் பண்ணாதீங்க உண்மையை சொல்லிடுறேன்ட்டு ஸ்டாலினை பற்றி 2Gயில் பணம் வாங்கினதை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்மமான முறையில் ஒரு தூக்குல தொங்கினார். அவங்க மனைவி எல்லாம் சொன்னாங்க ஸ்டாலின் தான் பண்ணிட்டார், கொலை பண்ணிட்டாருன்னு. வைகோவும் சேர்த்துக்கிட்டு ஸ்டாலின் தான் எனக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னா. அதனால் விவரம் உண்மை தெரிஞ்ச உடனே அவரை தூங்கிட்டார். அதனால் ராசாவுக்கு அந்த பயம் வேறு. இந்த உண்மையை வெளியில் சொன்னால் நம்மளால் காலி பண்ண மாதிரி நம்மளை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பயத்தில் வேறு இருக்காங்க. அதனால் தேர்தலுக்கு பிறகு 2G வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆக பிரேமலதா பிரச்சாரத்தை பார்த்துட்டோம், உதயநிதி பிரச்சாரத்தை பார்த்துட்டோம்.